நாட்டிலுள்ள தமிழ் பள்ளிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிவு கண்டு வருகிறது. அதோடு 528 தமிழ் பள்ளிகளில் சுமார் 150 பள்ளிகளில் 30 மாணவர்களுக்கும் குறைவாகவே உள்ளது சமூகத்தில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமியோ இந்த சரிவு மாற்ற முடியாத ஒன்று அல்ல என கருதுகிறார். அரசாங்கம் மற்றும் சமூகத்தின் ஆதரவுடன் பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கல்வித்தரம் மேம்படுத்தப்பட்டால் பெற்றோர்கள் நிச்சயம் மீண்டும் நம்பிக்கையுடன் குழந்தைகளை தமிழ் பள்ளிகளில் சேர்ப்பார்கள். பினாங்கில் தமிழ் பள்ளியில் மேம்படுத்தப்பட்ட போது மாணவர் சேர்க்கையும் அதிகரித்ததை அம்மாநிலத்தின் முன்னாள் துணை முதல்வருமான ராமசாமி சுட்டிக்காட்டினார். சீன பள்ளிகளால் மலாய்க்கார மாணவர்களை ஈர்க்க முடிகிறது என்றால் வசதிகள் மற்றும் கல்வியில் தரம் உயர்த்தப்பட்டால் தமிழ் பள்ளிகளாலும் இந்தியர் அல்லாத மாணவர்களை ஈர்க்க முடியும். இந்நிலையில் குறைவான மாணவர் எண்ணிக்கையுள்ள பள்ளிகளை மூடுவதற்கு பதிலாக அவற்றின் உரிமங்களை நகர்ப்புறங்களில் புதிய பள்ளிகளுக்கு மாற்றலாம் எனவும் இவர் ஆலோசனை கூறுகிறார். தமிழ் பள்ளிகள் இந்நாட்டு இந்திய சமூகத்தின் அரசியல் உரிமையும் கலாச்சார தூணும் ஆகும். அரசாங்கம் மனது வைக்க வேண்டும். அதே சமயம் சமூக தலைவர்களின் கடப்பாடு, பொது அமைப்புகளின் பங்களிப்பும் இருந்தால் தமிழ் பள்ளிகள் மீண்டும் உயிர்ப்புடன் பெருமைக்குரிய கல்வி நிலையங்களாக மாற முடியும் என ராமசாமி நம்பிக்கை தெரிவித்தார். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.